மார்ச் 14 தென்னிந்திய இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் வெள்ளிக்கிழமை அவர் பிறந்த தினம் இன்று. தென்னிந்திய திரையுலகின் மகத்தான இசையமைப்பாளர், திரை இசை திலகம், நடிகர் திலகம். யாரு? சிவாஜி கணேசன். திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த கிருஷ்ணன் கோவிலில் 1918ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தக்ஷண பாரதி உருவான வருஷம், முதலுலகப் போர் முடிந்த வருஷத்தில் பிறந்திருக்கிறார். தக்ஷண பாரதி என்பது ஒரு இந்தி பிரச்சார சபா, இன்னைக்கும் அது இருக்குது. தந்தை கோட்டு வாத்திய இசைக்கலைஞர். சிறு வயதிலேயே இவருக்கு இசையில் நாட்டம் இருந்ததால் பள்ளி படிப்பை தொடரவில்லை. தந்தையிடம் இசை பயின்றார். பிறகு பூதப்பாண்டி அருணாச்சல கவிராயரிடம் முறையாக குருகுல முறையில் சில ஆண்டுகள் இசை பயின்றார். அங்கரை விஸ்வநாத பாகவதரின் குழுவில் இணைந்து டெல்லி, மும்பை, ஹைதராபாத், நாக்பூர் ஆகிய நகரங்களில் கச்சேரி செய்தார். ஸ்ரீ பால கந்தர்வ கான சபாவில் 13 வயதில் சேர்ந்தார். பெண் வேடமேற்று பாடி நடித்தார். வேறு சில நாடக கம்பெனிகளிலும் நடித்தார். சென்னையில் சில காலம் ஒரு ஓட்டலில் வேலை செய்தார். நாடக ஆசிரியர் சந்தான கிருஷ்ணன் சிபாரிசில் வேல் பிக்சர்ஸ் ஸ்டுடியோவில் வேலை கிடைத்தது. பிரபல இசையமைப்பாளர் டி.ஏ. கல்யாணம் இவரது இசை ஞானத்தை அடையாளம் கண்டு தன் உதவியாளராக சேர்த்து கொண்டார். 1940இல் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தில் நிரந்தர இசையமைப்பாளராக சேர்ந்தார். 1942இல் மனோன்மணி திரைப்படத்துக்கு முதலில் இசையமைத்தார். 1950களில் மத்தியில் டவுன் பஸ், முதலாளி, மக்களை பெற்ற மகராசி உள்ளிட்ட பல படங்களுக்கு இசையமைத்து பேரும் புகழும் பெற்றார். பாடலுக்கு பொருத்தமான இசையை வழங்குவது இவரது சிறப்பம்சம். சுமார் ரக படங்கள் கூட கண்ணதாசன் வரிகளாலும் இவரது இசையமைப்பாலும் தோல்வியை தழுவாமல் தப்பித்தன. தமிழகத்தில் மட்டுமின்றி தெலுங்கு மண்ணிலும் பெரிதும் கொண்டாடப்பட்ட இசையமைப்பாளராக முத்திரை பதித்தார். இவரது நீண்டகால நெடிய இசை பயணத்தில் யார் மனதும் புண்படும்படி இவர் நடந்து கொண்டதே இல்லை. ராகங்களின் அழகை சிதைக்காமல் அவற்றின் பாவங்கள் வெளிப்படும் வகையில் மாறிவரும் திரை இசை சூழலுக்கு ஏற்ப கச்சிதமாக பொருந்தும் வகையில் இசையமைத்தார். பாடலாசிரியர்கள் விரும்பும் இசையமைப்பாளர் என்று புகழப்பட்டார். திரை இசை திலகம் என்று போற்றப்பட்ட இவருடைய பாடல்கள் சங்கீத நுட்பம் நிறைந்ததாக இருக்கும். திரை இசையில் சாஸ்திரிய இசை, நாட்டுப்புற இசை, மெல்லிசை என்று ஒவ்வொன்றிலும் தனிமுத்திரை பதித்தார். மதனமோகினி திரைப்படத்தில் பி. லீலாவுடன் இணைந்து பாடல் ஒன்றை பாடியிருக்கிறார். கந்தன் கருடை, சங்கராபரணம் பாடல்களுக்காக இவருக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதுகள் கிடைத்தன. தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் 1500க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். தமிழில் 218 படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். தனது அற்புதமான இசையமைப்பில் ஏராளமான பாடல்களை வழங்கி ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற கே.வி. மகாதேவன் 83 வயசு 2001ஆம் ஆண்டு மறைந்து விடுகிறார். தென்னிந்திய இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் முக்கியமான ஒரு ஆளுமை. மார்ச் 14 வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறார். 1918 முதலுலகப் போர் முடிஞ்சப்போ பிறந்தவர். 1942இல் மனோன்மணி படத்துக்கு இசையமைச்சிருக்கிறார். மனோன்மணியம் என்பது ஒரு நாடகம், அது வேற இது வேற. 1950களின் மத்தியில் டவுன் பஸ், முதலாளி, மக்களை பெற்ற மகராஜி உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைச்சு பேரும் புகழும் பெற்றார். மதனமோகினி திரைப்படத்தில் பி. லீலாவுடன் இணைந்து ஒரு பாடல் ஒன்றை பாடியிருக்கிறார். கந்தன் கருணை, சங்கராபரண படங்களுக்காக மதனமோகினி, மக்களை பெற்ற மகராசி, சங்கராபரணம் அந்த வார்த்தைகள்லாம் படிக்கும்பொழுது எனக்கு ஒரு புதுமையாக இருக்குது. இந்த படங்களுக்கு இவர் அதாவது கந்தன் கருணை, சங்கராபரணம் படங்களுக்கு இவருக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வழங்கப்பட்டது. அவ்வளோதான் தேசிய விருதுகள். 1500க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறார். தமிழில் 218 படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறார். மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை தான். மார்ச் 14 வெள்ளிக்கிழமை வர சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி கூறி விடைபெறுகிறேன்.